எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பிரியா வீட்டில் தான் ஒரு சமையல் செய்ய போகிறோம். என்ன சமையல் பிரியா? மீன் குழம்பு. மாப்பிள்ளை வந்து மீன் வாங்கிட்டு வந்தாரு. பிரியா கிட்ட சொன்னாராம், அம்மா வந்து மீன் குழம்பு வச்சு கொடுக்க சொல்லு பிரியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வைக்கிற மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அங்கே வச்சு கொடுப்பல, அதனால பிரியா தலையாட்டுது. அதனால அவர் வந்து இதில் ஒரு இந்த மீனோடைய பேரு பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. பிரியாவுடைய காலையில தான் நினைக்கிறேன், காலையில தான் வாங்கிட்டு வந்தாரு மீன். கிண்டலுக்கு என்ன மீனுன்னு கேளு அப்படின்னு சொன்னாரா. என்ன சொன்னார் பிரியா? என்ன மீனுன்னு கேள அப்படின்னாரு. சொல்லுங்க நானா, இல்லை நீ கேள்வி கேள அப்படின்னாரு. என்ன மீன் சொல்லுங்கன்னதுக்கு கிழிச்ச அப்படின்ட்டு போயிட்டாரு. என்னடா இது மீன் பேர் இப்படி இருக்கே அப்படின்னு. ஆமாப்பா அப்படிதான் சொன்னாங்க அப்படின்னாங்க. இந்த மீன் பேர் வந்து கிழிச்ச மீன். கிழிச்ச மீனா? நான் கூட பார்த்தா அப்புறமா செக் பண்ணி பார்த்தேன். நானும் வந்துச்சு. விளையாட்டுக்கு சொல்றாரா இல்லை நிஜமான்னு சொல்லி பார்த்தா அந்த பேர்ல மீன் பேர் இதே மீன் தான் நெட்ல பார்த்தோம் நாங்க. இல்ல பிரியா? ஆமா, கிழிச்ச மீன். இந்த மீன் பேரு கிழிச்ச மீன். கிழிச்ச. இந்த மீன் வச்சுதான் குழம்பு செய்ய போறோம். ஏன்னா 1/2 கிலோ மீன் வாங்கிட்டு வந்தா 2 பேர் தானே, நானும் மாப்பிள்ளை. இங்க வந்தாலும் பாருங்க என்ன 2 சமைக்க விடுறாங்க. என்ன பண்றது? சரி, ஏதோ வேலை டைட்டு, இந்த நேரத்துல பிரியா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலான்னு சமையல்லாம் நானே தான் செஞ்சுருக்கிறேன். இன்னும் சமையல் கேட்ட பக்கம் பிரியா வரல. ஆமா, வரவே இல்லை. அம்மாவை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மீன் குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம். 1/2 கிலோ மீனுக்கு வந்து இது வந்து பெரிய பெரிய மலை பூண்டு, அதனால வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு தான் எடுத்தேன். ரொம்ப பெருசு, சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் வந்து முழுசா பிரியாக்கு முழுசா போடுறதுக்கு இல்லை, உங்களுக்கு குழம்புக்கு கொஞ்சம். நம்ம மீன் குழம்புக்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு வந்து புளி, 2 தக்காளி. கடாய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. நல்லெண்ணெயில தான் வந்து மீன் குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு நம்ம எப்போவுமே வந்து வெந்தயம் சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், கடுகு கொஞ்சம், பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு, நிறைய நல்லா தூளாக நறுக்கிக்கிட்டா அந்த பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு இல்லைன்னா மீன் குழம்பு நல்லாவே இருக்காதுங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கட் பண்ணதும் சேர்த்துக்கலாம். பாருங்க, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே வந்து புளி ஊற வச்சுக்கலாம், தக்காளி கட் பண்ணிக்கலாம். பாருங்க, வெங்காயம்லாம் வந்து நல்லா சுருண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், அவ்வளோதான். நம்ம இப்போ இந்த மீன் குழம்பு சேர்த்துருக்குது. வேற எந்த மசாலா வந்து சேர்க்கல. நம்ம வீட்டில் வந்து கிராமத்துலலாம் புளி, வெங்காயம், தக்காளி எல்லாம் கரைச்சிட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நான் செய்யலான்னு இருக்கேன். ஆனால் மண் சட்டியில் பிரியாவுக்கு வந்து மண் சட்டியில் நம்ம கொடுக்கக்கூடாதுல்ல, அதான் சொன்னேன் மண் சட்டி ஒரு வாங்கிக்க பிரியா. இந்த மாதிரி மீன் குழம்புலாம் வந்து மண் சட்டியில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும், கருவாட்டு குழம்பு இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த முறை வாரத்துக்குள்ள வாங்கி வச்சுருப்பியா? ஓகேம்மா. ஏன்னா ஊருக்கு போகும்போது 1 கிலோ மீன் செஞ்சு வச்சுட்டு போயிட்டுன்னு வச்சுக்கா, ஒரு 3 நாளைக்கு வந்து மாப்பிள்ளை மீன் குழம்பு சூப்பராக சாப்பிட்டுக்காரு. நீ 3 நாளைக்கு அதுவும் பழ சாப்பாடு தான் நல்லா இருக்குமே. இப்போ நான் வந்து புளியை நல்லா கரைச்சிக்கிட்டேன். இப்போ வடிகட்டிக்கலாம். தண்ணி வந்து மீன் குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். பாருங்க, மீன் குழம்பு வந்து தாளித்து தேவையான அளவுக்கு தண்ணி, புளி தண்ணி எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து ஹோம் டூர் பார்க்கலாம். பிரியா வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் எங்கள் வீடு பக்கத்தில் தான் வீடு கட்டுற இடத்துல போயிட்டு பக்கத்துல எல்லாம் பில்டிங் கட்டின்னு ஒரே சவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாக்கு அதே மாதிரி கிடைச்சிருக்கு. பாவம், ஒரே சவுண்டு மோல்ட் போடுறாங்க மாதிரி இருக்குது. அந்த இல்ல இப்போதான் ஸ்டார்டே பண்றாங்க வீடு கட்ட, கலக்குறாங்க இல்லையா பிரியா, அந்த சவுண்டு ஒரே சவுண்டு. நாமளும் காலையிலேருந்து எவ்வளோ நேரம் தான் எடுக்கலாம் இதே மாதிரி போயிருக்குது. வீட்டு வேலைங்க எல்லாம் புதுசா வந்து பெருசா கட்டிட்டு இருக்காங்க. புதுசா வந்து இந்த ஏரியா வந்து டெவலப் ஆகிற மாதிரி இருக்குது. பக்கத்துல பெரிய பெரிய வீடு கட்டினுங்கிறாங்க. வெறும் பில்டிங் வேலை தான். பிரியாவுக்கும் வந்து கஷ்டம் தான் வீடியோ நினைச்சப்ப எடுக்கிறதுலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிச்சன்ல இருந்தே வந்து ஹோம் டூர் பார்த்துக்கலாம். ஹால்ல இருந்து பார்க்கலாமா? ஹால்ல இருந்து பார்க்கலாமா? சரி. அப்பா வந்துட்டார். அப்பா காலையில இருந்து கொஞ்சம் வேலை ஸ்கிரீன் எல்லாம்
நாங்க வந்து வெளியே இருந்து வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சோம். வெளியே வந்து சுத்தமா எடுக்கவே முடியாது. எல்லாம் பாருங்க, கதவுல ஜன்னல்லாம் லாக் பண்ணிட்டோம். சவுண்ட் அதிகமா இருக்கு. அதனால நம்ம வந்து வீட்டுக்குள்ள மட்டும் ஹோம் டூர் எடுத்துக்கலாம். இதான் கதவு என்ட்ரன்ஸ். அப்புறம் காட்டுங்கம்மா ஹால். ஹால் இங்க வந்து டிவி ஷோகேஸ் இருக்கு. அப்பா வந்து காலையில இருந்து இந்த ஸ்கிரீன் எல்லாம் இந்த மாதிரி பெருசு பெருசா இருக்கலாம், அதெல்லாம் மடிச்சு ஆல்ட் பண்ணி அழகா பிரியா கரெக்டா ஹோல்ஸ் எல்லாம் தெரியாம பண்ணணும்னு சொல்லிட்டு இது வந்து ஹால் உள்ள தொங்கும். இது உள் பக்கம் இருக்கும், வெளி பக்கம் ஒரு இது ரொம்ப பெருசா தெரியுது. பெருசா வரதால கேப் இது இந்த ஸ்ட்ரிப் வந்து கேப் நிறைய இருக்கும். இது ஒரு கேப் வச்சு தடிச்சிட்டு கையிலேயே மிஷின் கிடையாது நம்ம. ஆமா இங்க இல்ல ரெடி பண்ணி சரி போயிட்டு வேற எங்கடா போனா அது நூலை கட் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் பெருசா பண்ணிக்கலாம். இதுதான் இங்க காலையில இருந்து 3 ஸ்கிரீன் அங்க எடுத்துட்டு வந்தது. அது வந்து கிளியர் அப்பா வந்து ரெடி பண்ணி ரெடி ஆச்சு. இன்னும் 2 ரெடி பண்ணனும். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இதுதான் ஆல். எல்லாமே இதுதான் எண்ணி. ஃப்ரிட்ஜ் வந்து கிச்சன்ல வைக்க முடியாது. வெச்சா ரொம்ப வந்து சின்னதா இருக்குதுனால கிச்சன்ல இடம் பத்தல. ஆல் வச்சிட்டோம். இங்க ஃப்ரிட்ஜ். பிரியாவோட பூஜை ரூம் இதுதான். அடுத்துமா அடுத்து குட்டி பெட்ரூமுக்கு போலாம். ஆனா பெட்ரூம் மாதிரி கிடையாது, உங்களுக்கு ஸ்டோர் ரூம் தான் இருக்கு. இங்க வந்து பீரோ வச்சுக்கிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா அவங்களே வந்து ட்ரெஸ்ஸிங்காக சின்னதா ஒரு கபோர்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து துணிங்கெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லா ஃப்ரீயாவே இருக்கு. கபோர்டு எல்லாம் பிரச்சனையே இல்லை, ஃப்ரீயா இருக்கு. மேலே ஃபுல்லா வந்து டோர் போட்டு தான் இருக்கு. அப்புறம் இங்க வந்து இவங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த லைட் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுக்காம அப்படியே வச்சிருக்கோம். வந்து இன்னும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆமா இது தண்ணி ஃபில்டர் தானே, அது ஹீட்டர். அதுக்கு இன்னும் ஆள் ஓட்டேஜ் ரெடி பண்ணனும். அப்புறம் 2 ரூமுக்கு வந்து ஃபேன் மாட்டணும். இந்த வேலை எல்லாம் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கு, பெண்டிங் இருக்கு, இன்னும் முடிக்கணும். நாங்க பண்ண வேண்டிய வேலை எல்லாம் பண்ணிட்டோம். எலக்ட்ரிஷியன் பண்ற வேலை தான் இருக்காங்க. ஆமா இது வந்து இன்னொரு பெட்ரூம். இங்க கட்டில் போட்டோம் நாங்க. கட்டில் மட்டும் ஃப்ரீயா, ஏன்னா இங்கேயும் கபோர்டு பாருங்க பெருசா இருக்கு. இதுலயே ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கலாம், நம்ம டெய்லி யூஸ் பண்ற ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கலான்றதுனால இது நம்ம பிரியாவோட போட்டோ. எங்கேயுமே ஆணி அடிக்க முடியாதுன்றாங்க எப்பெல்லாம். அதனால நாங்க வந்து கேட்கல ஓனர்கிட்ட ஆணி. அங்கேயும் கேட்கல இங்கேயும் நாங்க கேட்கல. கேட்டிருந்தா ஓகே சொல்லிருப்பாங்களா என்னன்னு தெரியல. வேணாம் எதுக்கு, நம்ம பிரியா வந்து ஒரே ஒரு பிடிவாத குணம். நம்ம சொந்த வீடு கட்டினா போட்டோ எல்லாம் மாட்டிக்கலாமா, எல்லார் வீட்லயும் வந்து ஓட்டை போட்டு பண்ண வேணாம் அப்படின்றதுனால இங்க இருந்த ஆணியை இங்கெல்லாம் ஏசி மாட்டிப்பாங்க செஞ்சிருப்பாங்க. இருந்த ஆணியில அப்பா வந்து அப்பா ஒரு போட்டோ மட்டும் மாட்டி விட்டாரு. எங்க ஆணிக்குது இவங்க அடிச்சு வச்ச ஆணிலே இந்த போட்டோ வந்து மாட்டிட்டோம். ஆல்ரெடி இருந்த ஆணிலே ஒரு போட்டோ மட்டும் மாட்டிட்டேன். இதுதான் மீதி எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டோம். அடுத்துமா மெயின் ஏரியாமா, இதுதான் கிச்சன். இவ்வளவு நேரம் ஒண்ணு இங்கதாம்மா பாத்துருப்பாங்க. எங்க வந்தாலும் நம்மளுடைய கிச்சன் தான், நம்மளுடைய சொந்த பெட்ரூம் ஹாலோட இது நம்மளுடைய கிச்சன் தான். இங்க ஸ்லாப் நல்லா இங்க வந்து பாத்திரம் மாட்டுறதுக்கு இது பாத்திரம் மட்டும் தான் நாங்க இங்க மாட்டிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நல்லாவே 4 ஸ்லாப் வச்சிருக்காங்க. இன்னும் செட் பண்ணல, அதான் அப்படி இருக்கு. இந்த மாதிரி இப்போதைக்கு நாங்க வச்சு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எப்படி மாத்தணுமோ, அவங்க டேஸ்டுக்கு எப்படி வசதியா இருக்குமோ அந்த மாதிரி பிரியாவும் மாத்திக்கோ. அவங்களுக்கு எது கை பக்குவமா சொல்றேன், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த பக்கம் டபுளா வச்சிருக்கேன். உள்ள தோறு மறுபடியும் இதை எடுத்துட்டு அவ எடுக்கணும், ரொம்ப கஷ்டம் அவனுக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஆளுக்கு படி வச்சு பாப்பாங்க. ஆனா இப்ப நான் பண்ணல, நல்லா இருக்கு. இப்ப நான் பண்ணது வந்து எனக்கு வசதியா இருக்குது. நம்ம வீட்டுல சமைக்கிறோமா டக்கு டக்குன்னு எடுத்து சமைச்சிடறேன். ஆமா ஆமா. இங்க வந்து தட்டு கிட்டு கரண்டி டம்ளர் எல்லாமே இந்த ஸ்டாண்ட்ல முடிஞ்சு போகுது. கீழே வந்து இங்க சில இதுங்கெல்லாம் போட்டு வச்சுக்கலாம், அரிசி அந்த மாதிரி போறது. காய்கூட வந்து இங்க வச்சுட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன இதுதான் பாருங்க. இந்த பக்கம் வந்து ஒரு ஷெல்ஃப் இருக்கு. இந்த பக்கம் வந்து அப்பா வந்து இப்போ ஸ்கிரீன் வேலை பார்க்க போறேன். ஆனால் எல்லாருக்கும் பாய், நீங்க இவங்களோட பேசிட்டு இருங்க, நாங்க வெளியே போறேன், எனக்கு வேலை நிறைய இருக்கு. ஓகே பாய். இந்த ஸ்லாப்ல வந்து பாத்திரங்கள் யூஸ் பண்ற பாத்திரம் எல்லாமே நிறையவே இருக்கு. நார்மலா சமைக்கிறது இதெல்லாம் வந்து, ஆனா பரவாயில்ல நிறைய ஸ்லாப் இருக்கு. எல்லாமே வந்து செட் பண்ணிட்டோம், எல்லாம் வச்சாச்சு. அதனாலதான் வந்து நாங்க வந்த நாள்ல இருந்து சமைக்க ஆரம்பிச்சோம். டக்கு டக்குனு வந்து கிச்சன் வந்து ஒரு நாள் தான் சமைக்கல, அடுத்த நாள் அப்பா வந்து கிச்சன் நான் சொல்லிட்டேன், கிச்சனுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல அடக்கி பேரு எழுதிடுங்க கிச்சன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாம் ஒன்னா போட்டு தேடின்னு இருக்கக்கூடாதுனால டக்கு டக்குன்னு எடுத்துன்னு வந்தா எல்லாமே வந்து கழுவி சுத்தமா காய வச்சு பண்ணதுனால நாங்க அன்னைக்குல இருந்தே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். இல்லையா பிரியா? ஈஸியா வந்து ஹோட்டல் சாப்பாடுலாம் இல்லாம 2 நாள் தோசை பரோட்டா சாப்பிட்டு ஒரு நாள் தானே சாப்பிட்டோம், 2 வேளை சாப்பிட்டோம். அதனால வந்து அன்னைக்கு வந்த சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு சூப்பரா சமையல் ஆரம்பிச்சாச்சு. அடுத்த முறையெல்லாம் வந்தா பிரியா தான் சமைச்சு போடுறோம். ஃபர்ஸ்ட்ன்றதுனால
நம்ம பொண்ணு வீட்டுக்கு போறோம். அங்க கோயம்புத்தூர்ல இருக்கும்போது நீங்களாமா சமைச்சிங்க? நான் தானே சமைச்சேன். அங்க வந்து அம்மா வந்து நல்லா படுத்து தூங்குவாங்க, வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா வரதே காலையில வந்துட்டு சாயங்காலம் போயிடுவாங்களா, அதனால எதுவும் பண்றது இல்லை. நான் போயிடுவேன்ல அங்க இல்லம்மா, அதனால எதுவும் பண்றதுக்கு இல்லைங்க. பண்றதுக்கு இல்லைன்னா வரது வந்துட்டு 1 மணி நேரத்துல கிளம்பிடுவோம். அந்த 1 மணி நேரம் கிளம்பும் போதும் நான் அங்கிருந்தே சமைக்கிறதெல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் நான் பிரியா நீ சமைச்சு போடுன்னு சொல்லிட்டு நான் எப்படி கேட்க முடியும்? இனிதான் வந்து சமைச்சு போடும். அப்பவே டீல் தானே, உங்க ஊருக்கு போனப்ப நீ சமைச்சு போட முடியும். ஆனா இருந்தாலும் நம்மளால முடிகிற அளவுக்கு நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு நம்ம இங்க வந்து சமைச்சு கொடுப்போம். அவங்க மாமியார் வீட்டு போயிட்டாங்கன்னா அவங்க சமைப்பாங்க, நம்ம போயிட்டு சமைச்ச வீட்டுல ஜாலியா உட்காந்து சாப்பிட்டு வருவோம். இப்ப தனியா இருக்கிறதால நம்ம சமைக்கிறோம். மீன் குழம்பு ரெடி ஆகட்டும். இவங்களுக்கு வந்து முருங்கைக்காய் வந்து காரக்குழம்பு செஞ்சிடறோம். பாருங்க நம்ம ஊத்துல எண்ணெய்லாம் அப்படியே மிதந்து வந்திருக்கு. எப்பவுமே சொல்ற டைலாக், இந்த மாதிரி திக்கா இருந்தாதான் நம்ம மீன் போடும் போது மீன்ல இருந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் விட்டு இன்னும் குழம்பு வந்து தண்ணி ஆயிடும். நம்ம மீன் சேர்த்துக்கலாம். கிழிச்ச மீனை சேர்த்துக்க போறோம். மீன் எல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம இப்படி பிடிச்சி கரண்டியில் கலக்காம நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து மீன் நல்லா வேகட்டும். பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. மீன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் சாதத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மீன் ரொம்ப நேரம் வந்தால் கரைஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஆமாம். மதிய லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டோம். என்னன்னு பார்க்கலாம். சுட சுட ஆவி பறக்க சாதம். காலையில் வந்து பூரி செஞ்சுட்டு கொஞ்சம் மாவு வந்ததா, உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருந்துச்சு, அதனால ஒரு 5-6 பூரி தான் ஆகும். இப்போ சாப்பிட்டுக்கலாம், அது வேஸ்ட்டாக, அதுக்குன்னு தனியாக இது வேஸ்ட் ஆகிடும் நைட்டுக்குன்றதுனால இதுக்காக அந்த கொஞ்சம் மாவு பூரி செஞ்சுட்டேன். அப்புறம் இவங்களுக்கு காரக்குழம்புக்கு வந்து வத்தல் வறுத்து வச்சிருக்கிறேன். இங்கே வந்து முருங்கைக்காய் கார கத்திரிக்காவே ஞாபகம் வருது. அப்புறம் நேற்று வச்ச ரசம், காரக்குழம்பு சாப்பிட்றவங்களுக்கு ரசம். ஓகே, மீன் குழம்பு சாப்பிட்றவங்களும் ரசம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் மீன் குழம்புலேயே சாப்பிடுமே. ஓகே, மீன் குழம்பு சூப்பராக ஸ்மெல் நல்லா வருது ஓப்பன் பண்ணும்போது. என்ன மீன்? கிழிச்ச மீன் குழம்பு. இன்னைக்கு மதியம் மீன் குழம்பு. இதுதான் ரொம்ப சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு, ஒரு சிம்பிளாக நல்லாவே பண்ணியிருக்கோம். காரக்குழம்பு அவ்வளோதான். நம்மளுடைய பிரியாவுடைய வீடும் காமிச்சிட்டோம், ஹோம் டூரு. அதையும் பாருங்கள். நம்ம மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.